அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சம் எக்ஸாம்பிள் 11.37 இன்டகிரேட் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன்டகிரல் இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். எடுத்துக்காட்டு 11.37 மதிப்பிடுக இன்டகிரல் இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகேம்மா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது பாருங்கம்மா. இன்டகிரல் இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகேவாம்மா, இது எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளத்தை எடுத்துக்கணும். இப்போ எழுதுவோம். ஐ ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். ஓகேம்மா, ஸோ இந்த ப்ராப்ளம் இந்த இன்டகிரல் ஆஃப் நம்ம என்ன சொல்லலாம், இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லுது, இந்த ஐ ப்ராப்ளம் இந்த ஃபார்மில் தான் நம்ம இருக்குது. ஸோ நம்ம என்னெல்லாம் இந்த ஐ ஆனது இன்டகிரல் இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் டிஎக்ஸ் வடிவில் உள்ளது. ஓகேவா, வடிவில் உள்ளது. ஓகே, நல்லா புரிஞ்சுதம்மா. எஃப் ஆஃப் எக்ஸ் சைன் எக்ஸாக இருந்தால் எஃப் டேஸ் காஸ் எக்ஸ். ஸோ ஆன்சர் என்னதுமா, ஆன்சர் எப்படி நம்ம இ பவர் எக்ஸ் என்று எஃப் சைன் எக்ஸ், இதை இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம், சைன் எக்ஸ் போட போகிறோம். ஸோ இன்டகிரல் இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் என்று எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகேவாம்மா, உங்களுக்கு புரிஞ்சுதாம்மா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.